இது வழுக்கு மரத்தை பார்த்தாலே கழுத்து வலிக்குது. இதுல மட்டும் நான் ஏறி ஜெயிச்சுட்டா அமுதா கையால கண்டிப்பா பரிசு வாங்கிடலாம்டா. அதை வாங்கி மாப்பிள ஜெயிக்கிறவன தான்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இதுல மட்டும் நான் ஏறி ஜெயிச்சுட்டா அமுதா மனசுல கண்டிப்பா இடத்தை பிடிச்சிடலாம்டா. இவனோட பெரிய காமெடியா இருக்குடா. பின்ன என்னடா 30 அடி மரம் ஒரு வாரமா எண்ணெயில ஊற வச்சு ஊண்டி வச்சிருக்காங்க. இதுல ஏறத பத்தி யோசிக்க கூடாதா மாப்ள? டேய் நான் ஏறுவேன்டா. ஏற போறியா? ஆமா. 5 வருஷமா உச்சிய தொட்டு ஜெயிச்சவன் நான்டா. யானை இந்த வருஷமும் எனக்கு தாண்டா மாலையை போடும். ஏன் கூட போட்டியா? வாடா. நாங்க ஏற மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் யானை மாலை போட்ட ஆகாதாக்கும். சும்மா நீங்க மாப்பிள விழுந்துச்சு, நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? மாப்பிள சொல்லுப்பு இப்படி வழுக்குது. அதுக்கு பேருதான் வழுக்கு மரம். விழுந்து செத்துக்கிட்டு போயிடாத, வந்துருங்கிட்டு. நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் எக்க எடுக்கட்டா போட்டும்டா. வாங்கடா இந்த பக்கம், நம்ம ஓரம் பண்ணிப்போம். ராமேஸ்வரம் கேசவ பெருமாள் கோயிலின் 10வது ஆண்டு வழுக்குமர விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது நகர தந்தையும் அமுதா ஷிப்பிங் கார்பரேஷன் ஓனருமாகிய தொழிலதிபர் இந்த வருடம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு செல்வி அமுதா அவர்கள் இப்போது போட்டி துவங்க உள்ளது. கடந்த 5 வருடமாக வழுக்குமரம் ஏறி வெற்றி பெற்று வரும் போட்டியாக முருகன் வழுக்கு மரம் ஏற உள்ளார். இந்த வருஷமும் நம்ம மயில நந்தன் ஜெயிக்க போறாரு. இங்கிட்டு நம்ம ஸ்கூல் பையன் முருகன் ஒப்புக்கு சப்பானி. ஏய் சும்மா ரே, நம்ம ஸ்கூல் பையனுக்கு நாம தானே சப்போர்ட் பண்ணணும். எதுக்குடி? கண்டிப்பா தோக்க தான் போறான். இங்க பாரு தடகிட்டான். அம் கட்டுங்கனே ஏறுங்கனே. என்ன கேக்குறானே? உன்னத்த ஏற வேணாம்னு சொல்லுவோம்டா. அசிங்கமா இருக்குடா. வந்துடா முருகா. வாடா. ஏறுங்கனே. எங்க பாடாவனே? மறுபடியும் ஏறா. சீக்கிரம்
வைகையாத்துல அழகர போல அழக்கடல்ல கப்பல போல நெஞ்சில அவதான் மிதந்து நின்னாடா ஞான மேல ஏறி அவள பார்த்து அடடா அடடாடா வானம் மேல ஏறு சொல்லி வயசு துடிக்குது அடடாடா மரத்து தலைக்கு மேலே அலமரச்சுடி முளைச்சது போல உசுருல பேர் விட்டு வளர்ந்து நின்னாடா வளர்ந்து நின்னாடா அஞ்சு நொடிதான் சஞ்சு பார்த்தா சரிஞ்சு போனேன் அடடாடா நூறு குதிரை வேகத்தோட நெஞ்சு துடிக்குது அடடாடா வாடா. என்னடா சொல்றா, முக்கியமான விஷயம், கிளம்பி வாடா. வா. இறங்கிட்ட நேரத்துல இவன் வேற. டேய் எங்கடா போறான்? வாடா, பொங்கச்சோறு சாப்பிட்டு வந்துடலாம். என்னது பொங்கலா? எங்கடா? நம்ம கோயில்ல போறாங்கடா. டேய் எவனோ வியவஸ்தை இல்லாம பொங்கல் போடுறான், அதை போயிட்டு சாப்பிடணுமா நானு? என்ன நட்டு மாதிரி பேசிக்கிட்டு டேய் இருக்கீங்க? மாப்ள, உனக்கு விஷயமே தெரியாதாடா? என்ன அமுதா ஏதோ நேர்த்தி கடன் பண்றாளடா, அதுக்கு பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அமுதா? டேய் நில்றா. என்னடா? டேய் பொங்கல்னா நல்ல விஷயம்டா. பொங்கல் வச்சா சாப்பிடணும்டா. டேய் என்னடா நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சும்மாடா, வாடா மிதி, அழுத்தி மிதி, போலாம்டா. சரி விரட்டா. டேய் ரொம்ப அழகா இருக்கலடா. ஆமாண்டா. சுவாமி பேருக்கே அர்ச்சனை சரிங்க. பண்ணுங்க. நல்லபடியா பண்ணிடுங்க. ருசியா இருந்தா தான் ருசியா இருக்குன்னு எங்க அப்பத்தா அடிக்கடி சொல்லுமுடா. அமுதா அம்மா சூப்பரா. டேய் பாவி, அவங்க வருங்கால மாமியார்டா. வருங்காலத்துல தானே, வா வந்த வேலை பாப்படா. வாடா. வெறும் பிச்சைக்காரங்களா நிக்கிறாங்க. டேய் வாடா, நாமளும் வரிசையில என்னது? நாளா என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரலடா, நீ போய் வாங்கி தின்னு. டேய்
சாமி பிரசாதத்தை போயிட்டு பிச்சை கிச்சன்னு கேவலமா பேசுற நீ முதல்ல மனுஷனை மதிக்கணும்டா லூசு. ஆமாண்டா, அங்க நிக்கிறதெல்லாம் மேட்டுப்பட்டி மீராசும் சிங்கப்பட்டி செமினு தானே. முருகா சொன்னா கேள்றா, வாடா வந்துடா போயிடலாம்டா. எவனாச்சும் பார்த்தா அசிங்கமா போயிரும்டா. எப்படி ஒண்ணு ஒரு 5 வருஷம் கழிச்சுதான் எனக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவ கையாலே நான் சாப்பிட முடியும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. வாடா போய் சாப்பிடலாம். எப்படி அப்படி கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றேன்? எனக்கு கொஞ்சம் சூடு சொரணெல்லாம் இருக்குடா, நான் வரமாட்டேன்டா. சரி போடா, டைம் ஆச்சு, ஆள் விட்டு நான் போறேன். ஆமா, பெரிய கலெக்டர் ஆபீஸ்க்கு போறாரு. டேய், உன்னையெல்லாம் ஏர்வாடி தற்கா கூட்டு போய் மந்திரிச்சு விடணும்டா. எக்க எடுக்கிட்டா போய் தொலை. ஏ முருகா, நீ என்ன இங்க நிக்கிற? இல்ல சாமி பிரசாதம் வாங்கலாம்னு. ஆஹா. இல்ல பரவாயில்ல, கையில கொடுத்துருங்க. முருகா, திருவிழால சூப்பரா வழுக்கு முறை ஏறின. எல்லாரும் நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ கஷ்டப்பட்டு ஏறி ஜெயிச்சிட்ட. வெரி குட்ரா. தேங்க்ஸ்ங்க. ஏய், எங்களுக்கு மிச்ச மீதி வைடா. பிச்சைக்காரங்கிட்டே பிச்சையா? கேளுங்கண்ணா, வரேன். போடுங்க. இது கொஞ்சம் வேணா பரவாயில்ல, வாங்கிக்க. போடுங்க. என்னடா இவன் வெட்ட போன ஆடு மாதிரி வெறப்பா கிடக்குறேன். டேய் டேய் மாப்ள, உனக்கு முத்தி போச்சுடி. டேய், இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா. டேய் என்னங்கடா இது வரைக்கும் பேசாத அமுதா இவன் பேசிட்டான். இனிமேலும் அவளை துரத்தி காரை ஃபாலோ பண்றது, கீழே கிடக்கிறது, பொறுக்கி திங்கிறது, பிச்சை எடுக்கிறது, இதெல்லாம் வேணாம்டா. அத நீ சொல்ற. இருடா. இப்போ உன் மனசுல இருக்கிறத மொத்தமா ஒரு பேப்பர்ல எழுதி பொட்டலமா மடிச்சு அமுதா கிட்ட கொடுத்துடுறா. கருப்பன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ லெட்டர் எழுதுடா. டேய் என்னடா எழுதுறது? டேய் கவிதை எழுதுவோமா? நான் நல்லா கவிதை எழுதுவேன்டா. டேய் என் வாழ்க்கையில விளையாடாதடா நீ. கவிதை கட்டுரன்ட்டு சும்மாறா. டேய் முருகா, ஒழுங்கா ஐ லவ் யூன்னு பளிச்சுன்னு எழுதி கையில குடுறா. ஒர்க் அவுட் ஆகுமாடா? கொடுத்து பாரு மாப்ள. கட்டி மலை எழுத்து பாப்பான். மலை போன உசுரா. நீ ஏன்டா பயந்து சாகுற? டேய் மாப்ள, நீ லவ் லெட்டர் எழுதுறா, நாங்க கூட இருக்கோம். சரிடா. சரி, லவ் லெட்டர் எப்படி கொடுக்க போற? லவ் லெட்டர் குறானா ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற போல இருக்கு. அமுதா கிட்ட லவ் லெட்டர் மட்டும் கொண்டு போய் குறா. போடா, இங்கிலீஷ் படத்தை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. போடா அந்த பக்கம். சொல்லுப்பா சொல்லுப்பா. இன்னைக்கு கிளாஸ்ல சயின்ஸ் வாத்தியாரு ரொம்ப மட்டை போட்டுட்டாருடி. ஒரே போர் அடிச்சது. ஆமா, புதுசா போர் அடிக்கிறதுக்கு என்ன, அவர் தானடி பண்றாரு. என்னது வாய் ஆணு பறந்துட்டு இருக்க? ஈ காக்கா உள்ள போந்துற போகுது. என்னடா லவ் லெட்டர் கொடுத்தியா? என்னன்னு தெரியலடா. அமுதா அப்படியே கிட்ட வர வர கை காலெல்லாம் நடுங்கி ஒண்ணுக்கு வந்துருச்சுடா. கருமண்டா கருமண்டா. ஏண்டா லவ் லெட்டர் கொடுக்க தைரியம் இல்லைன்னா எதுக்குடா லவ் பண்றீங்க?